விசிபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, அத்தாரிட்டி இந்த 3ம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபிட்னஸ் கோச் ஆர் அ ட்ரெய்னர். ஒரு ஃபிட்னஸ் கோச்சா இருக்கவங்க ஆர் ட்ரெய்னரா இருக்கவங்க, அவங்க தினமும் வந்துட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டட் கன்டென்ட் ரீல்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க ரெகுலரா ஓவர் அ பீரியட் ஆஃப் அ டைம் ஒரு சர்டன் மந்த்ஸ்க்கு வந்து போடும்போது, அவங்களுக்கு ஒரு சர்டன் ரீச் இருக்கும், ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது மூலமா அவங்களுக்கு விசிபிலிட்டி பில்ட் ஆகுது. த சேம் பர்சன் ஒரு டயட் பிளான் வந்து ஷேர் பண்றாங்க. அவங்க கிட்ட என்ரோல் பண்ணிருக்க கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக், கிளையண்ட் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்துட்டு போடுறாங்க அப்படிங்கும்போது, பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க வந்துட்டு பரவாயில்லையே, இவங்க வந்துட்டு இவ்ளோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து பில்ட் ஆகும். அந்த இடத்துல ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். அதுதான் கிரெடிபிலிட்டிங்கிறது. இப்போ உங்ககிட்ட யாராவது ஃபிட்னஸ் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது, யூ வில் இமிடியட்லி ரெஃபர் தெம். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, யூ வில் ரெஃபர் தெம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ விசிபிலிட்டி வந்துட்டு நீங்க யாருன்னு தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பிக்கை பில்ட் ஆகணும்னா கிரெடிபிலிட்டி வந்துட்டு வேணும். உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அத்தாரிட்டி வந்து வேணும். உங்க டிஜிட்டல் பிராண்டை பில்ட் பண்ண நீங்க தயாரா?